வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 2 ப்ளவுஸும் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு வந்து எடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக எப்படி வந்து அளவு எடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணி வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அளவு எடுக்கிறத இந்த வீடியோவிலையும், இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் கவனமாக வந்து பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவு ப்ளவுஸ். இப்போது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேரடியாக அளவு எடுக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அளவாக வரும், அதாவது முழு அளவும் நமக்கு வந்து வரும். ஆனால் அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அளவு எடுக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக தான் வரும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதி அளவு வச்சே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். முழு அளவு நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ வந்து வீடியோ வந்து கவனமாக பாருங்கள், நம்ம எப்படி வந்து அளவு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கணும். மேல் பக்கம் வந்து அளவு வந்து எடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இப்போது நம்ம ஒரு அளவு ப்ளவுஸுன்னாவே ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸினுடைய சுற்றளவு, அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அளவாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ செஸ்ட் அளவு வந்து எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவுன்றது நமக்கு வந்து வரும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து அளவு வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அளவு வந்து சரியாக வராது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து டேப் வைக்கிறேன். டேப் வைக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ஒரு 2 இன்ச்சு இறங்கி இருக்கிறதுனால நம்ம இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டன் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அளவு நமக்கு வந்து சரியாக வந்து செஸ்ட் அளவு வந்து நமக்கு வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் அளவு எடுக்க போதில்லை. இது வந்து ஏற்கனவே அவங்க வந்து யூஸ் பண்ணதுனால இப்போ இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் அளவு வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த அளவு எடுத்தாவே போதும், ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். ஏன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணுறது மட்டும் இல்லை, தச்சு காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த அளவு ப்ளவுஸும் தச்சு ப்ளவுஸும் எப்படி இருக்குது, அளவுகள் வந்து மாறாமல் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணியும் காட்ட போகிறோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டச் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக வராது. ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், புது வீடியோ வந்து பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து அளவு வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கழுத்தினுடைய லாஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அளவு எடுக்கணும்னா பாருங்கள், இந்த 2 பக்கமும் தையல் பாருங்கள் இந்த இடத்துல வந்து முடியுது. இப்போது இந்த உயரம் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணணும். இது அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு பாருங்கள் கீழேருந்து வச்சுட்டு வரலாம். வச்சுட்டு வரும்போது நமக்கு எங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு நேராக மார்க் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து மடிச்சுக்கலாம். கீழேருந்து கரெக்டாக வச்சுட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வந்து நேர், ஒரே நேர். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அளவு வந்து எடுக்கலாம். கரெக்டாக தையிலிருந்து தையல் வரைக்கும் வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 19.25 இன்ச்சு நமக்கு வந்து வருது. அதாவது செஸ்ட் அளவு, அதாவது ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19.25 இன்ச்சு, அதாவது பாதி அளவு தான். அளவு ப்ளவுஸில் பொறுத்த வரைக்கும் பாதி அளவு தான். இந்த அளவுக்கு நம்ம வந்து மடிச்சுட்டு 1.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது நம்ம வந்து தையல் வரைக்கும் தான் அளவு வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே 1.5 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும். இப்போது 1.5 இன்ச்சு நம்ம வந்து இதில் நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செஸ்ட் அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம பார்க்குறது வந்து இறக்கம், ப்ளவுஸோட உயரம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நம்ம வந்து வச்சுக்கணும். வைக்கும்போது கரெக்டாக ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கணும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. இப்போ மேல் பக்கம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு இந்த தையல் வந்து போட்டிருப்பாங்க. இது உள்பக்கம் மடிச்சு இருக்கிறதுனால கீழே இறங்கின மாதிரி தெரியும். தையல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே சென்டரில் இருக்குது. இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அளவு பிடிச்சி பார்க்கலாம். லேசாக இழுத்து பிடிங்க, பார்த்திங்கன்னா தெரியும் 13 இன்ச்சு நமக்கு வந்து ப்ளவுஸினுடைய உயரம். கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடிக்கிறதுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோல் இறக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நம்ம மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம வந்து 13 இன்ச்சு உயரம் வந்து நம்ம வந்து அளந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் 13. இந்த 13 அப்படியே எடுத்து கொண்டு வந்து அது லாஸ்ட்டில் வைக்கலாம். லாஸ்ட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் பார்த்திங்கன்னா கை ஆமோல் இறக்கம் வந்து நமக்கு 5 இன்ச்சு. இந்த உயரத்தில் கீழே இருக்கிறத நம்ம வந்து லெஸ் பண்ணோன்னா எங்கே வந்து முடிக்கி நிற்கிதோ அந்த இடம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் இறக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த அளவுகள்லாம் வந்து நமக்கு வந்து கம்மியாக வருது. அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது கழுத்தினுடைய இறக்கம். இப்போ கழுத்தினுடைய இறக்கமும் சேம் அதே மாதிரி தான். இங்கே எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே 13 இன்ச்சு நம்ம வந்து இங்கே வைக்கிறோம். இந்த உயரத்தை வந்து 2 பக்கமும் வச்சோன்னாவே கை ஆமோல் இறக்கமும் கழுத்து இறக்கமும் நமக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே 13 இன்ச்சு வைக்கும்போது இந்த இடத்துல 7.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம். கழுத்தினுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.25 வச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக, அதாவது தச்சு முடித்தா 7.25 நமக்கு வந்து வரணும். இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது கழுத்தினுடைய அகலம். கழுத்தினுடைய அகலம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ண முடியாது. நான் வந்து கட் பண்ணும்போது வேணால் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது தோராயமாக வேணால் இதுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம வந்து எவ்வளோ தோராயமாக கட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு வந்து நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். 2.25 கட் பண்ணும்போது தச்சு முடிக்கும்போது நமக்கு 3 இன்ச்சு அகலம் வந்து வரும். அதை நான் வந்து கட் பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தோராயமான அளவு தான். ஏன்னா கழுத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே அளவுக்கு வராது. ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நமக்கு வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது அளவு வந்து நமக்கு வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஷோல்டர்னுடைய அகலம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர்னுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்னுடைய அகலம். இடுப்பளவு. இப்போ இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக மடித்து தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி இதில் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா வைக்கக்கூடாது. இந்த ஆங்கர் பெட்டியை வந்து தனியாக விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 16 இன்ச்சு நமக்கு வந்து வருது. அதாவது இடுப்பளவு வந்து நமக்கு 16 இன்ச்சு. இது ஃபஸ்ட் அளவு, இது வந்து 2வது அளவு. 16 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு நமக்கு வந்து வருது. அப்போ 32 இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு வந்து வருது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கையளவு. இந்த கையளவு வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் மிச்சமாகவும் வரும், கம்மியாகவும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வராது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அளவு வந்து நம்ம வந்து அளந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய இறக்கம். அதே மாதிரி சுற்றளவு இதை நம்ம வந்து செக் பண்ணும்போது உள்பக்கமாக தான் நம்ம வந்து செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பக்கம் வரும், இது வந்து நமக்கு மேல் பக்கம் வரும். அப்போ அடிக்கையினுடைய சுற்றளவு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 12 இன்ச்சு வருது. அதே மாதிரி இந்த கை ஆமோல் ரவுண்டு ஜாயிண்ட் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து அளக்கணும். அதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7, அதாவது இது 6, இது 7, இது டபுளாக போடும்போது தான் 12 இன்ச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை ஆமோல் சுற்றளவு, இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தையல் வரைக்கும் தான் மார்க் பண்ணது, எல்லாமே தையல் வரைக்கும் தான். இப்போ இதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.25 இன்ச்சு நமக்கு வந்து வருது. கை ஆமோல் சுற்றளவு 7.25 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதில் வந்து செக் பண்ணாத ஒரே அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா கழுத்து மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்க இறக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இது இருக்கும்போது எஷ்டம் தான் ஆமாம் ஒழிய அளவு நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வராது. இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக வந்து அளந்து காட்டுறேன். 2ஆக மடித்து போட்டு நம்ம வந்து தோராயமாக வந்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு வருது. அதாவது பேக் சைடு வந்து 13 இன்ச்சு, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. அதாவது இதிலேருந்து 1.5 இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வருது. நம்ம ஒரு 1.25 இன்ச்சு கம்மியாக வச்சா போதும். பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு கம்மியாக வைக்கலாம் இந்த அளவுக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியினுடைய அளவு வந்து தைக்கும்போது நம்ம வந்து துல்லியமாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல வந்து பட்டி வந்து கட் பண்ணோங்கன்னா நமக்கு வந்து சரியாக வராது.
அப்படியே கட் பண்ணாலும் நம்ம தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண வரும். நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணுறது ஒரு சிலர் மேலே ஏற்றி கட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கீழே இறக்கி கட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து கட் பண்ணும்போது அந்த பட்டியினுடைய அகலம் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சார் எல்லா அளவும் எடுத்தீங்க, ஃப்ரண்ட் வந்து கழுத்து இறக்கம் வந்து நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்ம வந்து அளவு எடுத்தால் போதுமானது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த கழுத்து அளவு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது தான் கரெக்டாக வச்சு எடுக்கணும். இருந்தாலும் நான் வந்து வச்சு காட்டுறேன், ஏன்னா கிராஸ் கட்டிங்கிறதுனால இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து தெரியாது. இப்போது மேலேருந்து வச்சுட்டு வந்து பாருங்கள், இந்த டேப்பை கரெக்டாக கழுத்து வரைக்கும் நம்ம வந்து மடிக்கும்போது பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் கழுத்து இறக்கம். இப்படி எல் ஷேப்பில் நம்ம வந்து மடிக்கும்போது 5.25 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் கழுத்து இறக்கம் நமக்கு வந்து வருது. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 7.25, ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு நமக்கு வந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் எடுத்த இந்த எல்லா அளவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து லைனாக வந்து போடுறேன். இதே அளவு வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸும் வந்து ஒரு ப்ளவுஸாவது தைச்சி இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். அப்போ பாருங்கள், எல்லா அளவுகளுமே வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அளவுக்கே நமக்கு வந்து வரும், எந்த மாற்றமும் வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சைடில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி கண்டிப்பாக வந்து வரும். அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். அதே பார்த்திங்கன்னா இந்த அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அளவும் கையில் இருக்கக்கூடிய அளவும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. இந்த சைடு தையலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நேராக வராது. இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் எப்படி வந்து கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். திருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம வந்து பார்க்கலாம். செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 19.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சைடில் துணிக்காக நம்ம வந்து சேர்த்து விடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸினுடைய உயரம் 13 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும். கை ஆம்போல் இறக்கம் 5 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நமக்கு வந்து மாறுபடும், சரிங்களா. இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சும் கை ஆம்போல் இறக்கம் வரும், 6 இன்ச்சும் வரும். ஒரு சிலர் கை சின்னதாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இதே அளவு வச்சு தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டே ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சுன்றதே வந்துன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து மாறும் ஒவ்வொரு அளவுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 7.25, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு நம்ம வந்து வச்சுருக்கிறோம். கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு நம்ம வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய இறக்கம் 7 இன்ச்சு, அடிக்கையினுடைய சுற்றளவு 6 இன்ச்சுன்னா 12. அதேமாதிரி கை ஆமோல் ரவுண்டு கிட்ட வரக்கூடிய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 7, கை ஆமோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7.25. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 11.5, 11.25 கூட நம்ம வந்து வைக்கலாம். இந்த அளவு வச்சு தான் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த 2 ப்ளவுஸும் நம்ம வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.